அப்படின்னு பார்த்தோன்னா க்ரீன் ரெவல்யூஷன் 1966 ஆரம்பித்தப்போ ஃபார்மர்ஸ் வந்துட்டு அந்த ஹை ஈல்டிங் வெரைட்டிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த நிறைய ஈல்டு கிடைக்கும்போது என்ன பண்ணுவாங்க, நம்ம விளைச்சல் அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, இந்த இடைத்தரகர்கள் வந்துட்டு கம்மியான விலைக்கு வந்து வாங்குவாங்க. ஸோ அப்போ வந்து ஃபார்மருக்கு வந்துட்டு அவங்க செலவு பண்ணுற இன்புட் அதை விட அவங்க விற்கிற விலை வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ அந்த டைமில் வந்துட்டு விவசாயிங்க வந்துட்டு ஹை ஈல்டிங் வெரைட்டியை வந்து பயிர் பண்ணவும் அது மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு நியாயமான விலை கிடைக்கணும், குறைந்தபட்ச ஒரு ஆதரவு விலை கிடைக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தது தான் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். ஸோ வந்துட்டு 1966 வந்துட்டு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு எந்த கிராப்புக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வீட், கோதுமைக்கு தான் வந்துட்டு முதல்ல மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த டைமில் 1966 வந்துட்டு ஒரு குவிண்டாலோட விலை பார்த்திங்கன்னா 54 ருபீஸ் வந்து 54க்கு தான் வந்துட்டு 1 குவிண்டால் வந்து வீட் வந்து ப்ரொக்யூர் பண்ணாங்க ஃபஸ்ட்டுன்னு. ஸோ வந்துட்டு இது வந்து எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் மூலமாக வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்கே ஜா கமிட்டி அவங்களோட ரெக்கமெண்டேஷன் படி தான் க்ரீன் ரெவல்யூஷன் அப்போ இந்தியாவில் வந்துட்டு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ ஒரு குறைந்தபட்ச ஆதரவு விலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். சரி, ஓகே, இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை வந்து யார் ஃபிக்ஸ் பண்ணுவா அப்படின்னு பார்த்தா